நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விவாதிக்க தயாராக இருப்பதாக மத்திய அரசு உறுதியளித்திருக்கிறது. டெல்லியில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய கிரண் ரிஜிஜு, மழைக்கால கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டிய 8 முக்கிய தலைப்புகளை எதிர்க்கட்சிகள் கோடிட்டு காட்டியதாக கூறினார். மேலும் இந்த கூட்டத்தொடரில் 17 மசோதாக்களை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும், எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அனைத்து கேள்விகளுக்கும் தீர்வு காண தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆக்கப்பூர்வமான உரையாடலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, நாடாளுமன்றத்தில் முக்கியமான விவாதங்கள் நடைபெறும் போதெல்லாம் பிரதமர் மோடி தவறாமல் கலந்து கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகிற 22 மற்றும் 23ஆம் தேதி கோவை, திருப்பூர் மாவட்டங்களுக்கு செல்ல உள்ளார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 22ஆம் தேதி சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவை செல்லும் அவர், சாலை மார்க்கமாக திருப்பூர் சென்று வேலம்பாளையத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவமனை கட்டிடத்தை திறந்து வைக்கிறார். பின்னர் மடத்தக்குளத்தில் கருணாநிதியின் சிலையை திறந்து வைக்கும் அவர் 23ஆம் தேதி உடுமலை பேருந்து நிலையம் அருகே பெரியார், அண்ணா, கலைஞர், அம்பேத்கர் சிலைகளை திறந்து வைக்கிறார். பின்னர் அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கி முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் பொள்ளாச்சி செல்லும் அவர், பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் நடைபெற காரணமாக இருந்த முன்னாள் முதலமைச்சர் காமராஜர், முன்னாள் மத்திய அமைச்சர் சி. சுப்பிரமணியம் உள்ளிட்டோரின் சிலைகளை திறந்து வைத்து விவசாயிகள் பொது நிகழ்ச்சிகள் நடத்த ஏதுவாக 1348 சதுர அடியில் அமைக்கப்பட்டுள்ள அரங்கத்தையும் திறந்து வைக்கிறார். இந்நிலையில் முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ள திருப்பூர் 15 வேளம்பாளையத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவமனையில் அமைச்சர் சாமிநாதன் ஆய்வு மேற்கொண்டார்.